நீங்கள் இங்கே பார்க்குற கலந்த சாத வகைகள் எதுவுமே ரைஸில் பண்ணது கிடையாதுங்க. ஆமாம், இது எதில் பண்ணது அப்படின்னா அவலில் பண்ணது. சிவராத்திரிக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி உணவு பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் இன்றைக்கி அரிசி உணவு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், அவலில் பண்ணது தான் எடுத்துப்பேன். ஸோ முதல்ல அவல் தேவையான அளவு அவலை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி அவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி அதை தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம ஊற வச்ச அவல்லேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், தக்காளி அவல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எலுமிச்சை அவல் சாதம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தாளிச்சிட்டு நீங்கள் தாளிப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கடலையும் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த தாளிப்புலேயே நான் லெமனும் பிழிஞ்சிட்டேன், தேவையான அளவு லெமன் பிழிஞ்சிட்டேன். இப்போது நம்ம தேவையான அளவு அந்த ஊற வச்ச அவல்லேருந்து எடுத்து நம்ம எலுமிச்சை சாதமாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தாளிச்சிட்டு தயிர் சாதத்துக்கு நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோமோ பாலும் தயிரும் கலந்து இதை தயிர் சாதமாக கலந்தாச்சு. அவல்லையே தயிர் சாதமும் பண்ணியாச்சு. இது நிஜமாகவே சுவையாகவே இருக்குங்க. மீதி கொஞ்சம் அவல் இருந்ததா, சரி இதை நம்ம பொங்கலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊற வச்ச அவலில் கொஞ்சம் பால் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டு நாட்டு சக்கரை கலந்து இதை நான் பொங்கலாக பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்துற வேண்டியது, அவ்வளோதான். இதை தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதையே நான் நைவேத்தியமாகவும் வச்சுட்டேன். கொஞ்சமாக வாசனைக்காக பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அவல் கலந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு.